சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்பு. குழந்தையை கடத்திய சேலம் காரிப்பட்டியைச் சேர்ந்த வினோதினி கைது. பராமரிப்பு பணி காரணமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நிற்காது. ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயில் சீனா வெற்றிகரமாக சோதனை. சென்னை பாம்பு பண்ணைக்கு 3 மஞ்சள் நிற மலைப்பாம்புகள் புதிய வரவு. இனப்பெருக்கத்தில் மலைப்பாம்புகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அதிகாரிகள் தகவல். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தண்ணீர் இருப்பு அதிகரித்தது. வழக்கத்தை விட கூடுதலாக தண்ணீர் வந்துள்ளதாக பொதுப்பணித்துறை தகவல். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவிக்காலம் இன்றுடன் முடிகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் காலியிடங்கள் 5ஆக அதிகரிப்பு. மேற்கு வங்கத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழப்பு குறித்து விசாரணை தீவிரம். குற்றவாளியை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திமோர் லெஸ்தே நாட்டிற்கு சென்றடைந்தார். 3 நாடுகள் பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவருக்கு டில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 5258 கன அடியிலிருந்து 6548 கன அடியாக உயர்ந்தது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு 22ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. வயநாட்டில் நில அதிர்வால் மீண்டும் பதற்றம். பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் இடமாற்றம். வங்கதேச சிறைகளில் இருந்து தப்பிய 1200 கைதிகள் இந்தியாவில் நுழைவதற்கு வாய்ப்பு. எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் தகவல்.